தலைப்பு நீங்களும் வாதாடலாம். பொதுவா நமக்கு ஒரு சட்ட சிக்கல் வந்தா நாம ஒரு வக்கீல போய் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் கோர்ட்ல போய் வாதாடுறாரு. பொதுவாவே இந்தியாவில் பல வழக்குகள் பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இதுக்கு காரணம் என்னன்னா, சட்டம்னா என்னன்னு வக்கீலுக்கும் தெரியாது, ஜட்ஜுக்கும் தெரியாது. அதுதான் காரணம். உண்மையிலேயே சட்டம்னா என்ன, அது என்ன சொல்லுதுன்னு தெளிவா புரிஞ்சிருந்தா எந்த கேஸா இருந்தாலும் 4 நாள்ல இல்ல 40 நாள்ல முடிஞ்சிரும். ஆனா எந்த கேஸுமே முடியறதில்ல, தொடர் கதையா தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரே காரணம் சட்டத்தை பத்தி யாருக்குமே தெரியாதுதான். இந்த அவல நிலைக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. திருவாரூர்ல பேராளம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்த பாலா அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு நாமே வாதாடலாம் அப்படிங்கிற விஷயத்த உலக மக்களுக்கு சொல்லிட்டு வராரு. இவர் படிச்சது +2, ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு பலவிதமான சட்ட சிக்கல் வந்திருக்குது. அப்ப அவரு பல வக்கீல போய் பார்த்திருக்காரு. எல்லா வக்கீலும் ஒவ்வொருத்தரும் முரணா சட்டத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. அப்பதான் அவர் யோசிச்சிருக்காரு, உண்மையிலேயே சட்டங்கிறது ஒரு வக்கீலுக்கு தெரிஞ்சிருந்தா எல்லா வக்கீலும் ஒரே தீர்வு தானே சொல்லியிருக்கணும். எதுக்காக இப்படி ஒவ்வொரு வக்கீலும் ஒவ்வொரு விதமான சட்டம் சொல்றாங்க, தீர்வு சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சு இனிமேல் வக்கீல்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரே சட்ட புத்தகங்களை எல்லாம் படிச்சு பல வக்கீல்கிட்ட பல ஜட்ஜுகிட்ட எல்லாம் கலந்துரையாடி இதுவரைக்கும் நடந்த பல கேஸுகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. எல்லா வக்கீல்களும் கூலிக்கு மாரடிக்கும் பொய்யர்களே, இடை தரகர்களேன்னு அவர் முடிவுக்கு வந்து இனிமேல் யாரும் வக்கீல்கிட்ட போகாதீங்க, உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல்னா நீங்களே வாதாடினீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை உலக மக்களுக்கு சொல்லிட்டு வராரு. இவர் 2000 இருந்து 2010 வரைக்கும் 10 வருஷமா இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்கிறாரு. 2006 இருந்து 2010 வரைக்கும் 5 புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கில் ஒரு சாதாரண குடிமகன் அவங்களே கோர்ட்ல தன்னுடைய வழக்குக்காக தானே வாதாடுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில லைப்ரரி, ஜெயில், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணியிருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நோ லா நோ லைஃப், அதாவது NO நோ. அடுத்து சொல்றாரு நோ லா நோ லைஃப். இது KNOW. சட்டம் தெரியலன்னா வாழ்க்கையே தெரியாது, சட்டத்தை தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கோர்ட்ல போய் பேசுறதுங்கிறது உங்க அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி ரொம்ப சுலபம் அப்படிங்கிறாரு. அந்த 5 புத்தகத்தை எழுதுறதுக்கு தேவைப்படுற செலவை சட்ட அமைச்சகமும் இவர்னால சொந்தமா வாதாடி ஜெயிச்சவங்களும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 5 புத்தகத்தை யார் படிச்சாலும் இனிமேல் எந்த வக்கீலையும் பார்க்காம நாமளே போய் கோர்ட்ல வாதாடிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கணும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, நம்ம ஒரு வழக்குக்காக ஒரு வக்கீல்கிட்ட போனோம்னா 5 வருஷம் 10 வருஷம் வர சொல்றாங்க, நிறைய வாய்தா கொடுக்கறாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வக்கீலுடைய அவருடைய அப்பாக்கோ அம்மாக்கோ இல்ல அவருக்கோ ஒரு சட்ட சிக்கல் வந்தா அதை மட்டும் 4 நாள்ல முடிச்சிடுறாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? எல்லா வக்கீல்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இளிச்சவாயம் கிடைச்ச உடனே அவங்க தலையில சட்டமே தெரியாத நம்ம கிட்ட இவங்களுக்கும் சட்டம் தெரியறதில்ல, நமக்கும் சட்டம் தெரியாதனால நம்ம தலையில மிளகா அரைச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே பார்க்க போனா எனக்கும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. என்னோட தலையிலையும் நிறைய வக்கீல்கள் மிளகா அரைச்சிருக்காங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பல. இப்படி நானும் பல சட்ட சிக்கலுக்காக கோர்ட்டுக்கு பல முறை போயிட்டு வந்திருக்கிறேன். என்ன அலைக்கடிக்க வச்சிருக்கிறாங்க. இந்த புக்கு இவர் எழுதின 5 புக்கை படிச்சோம்னா இனிமேல் நாமளும் போய் வாதாடலாம். இந்த 5 புக்குக்கு ஓப்பன் காப்பிரைட், அதாவது காப்பிரைட்டே கிடையாது, எந்த பப்ளிகேஷன் வேணாலும் பிரிண்ட் போட்டு சப்ளை பண்ணலான்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதுல என்ன ஒரு கூத்துன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இவர் புத்தகத்தை எந்த பப்ளிகேஷனுமே வெளியிடவே இல்லை. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். பப்ளிகேஷன் அப்படிங்கிற பேர்ல பல பேர் ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பப்ளிகேஷன் அப்படின்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு பெரிய வித்தைன்னு. கிடையாது. நீங்களே ஒரு பப்ளிகேஷன் ஆரம்பிச்சு புத்தகம் சப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா எழுத்தாளர்கிட்ட அவங்ககிட்ட பணத்தையும் வாங்கிட்டு அவங்க புத்தகத்தை இவங்க ஊரெல்லாம் உலகமெல்லாம் வித்து சம்பாரிச்சு அதுல 2% 1% சொல்லி ஒரு பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி இந்த எழுதுறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இதுவரைக்கும் இவர் புத்தகத்தை யாருமே பிரிண்ட் போடுறதுக்கு தைரியம் இல்லை.
நெஞ்சில மஞ்சாச்சோர் இருக்கிற ஒரு பப்ளிகேஷன் கூட கிடையாது. எல்லாரும் மேடையில் ஏறி வாய்கிலேயே சமுதாய சர்வீஸ் பண்றோம், நாங்க சேவை செய்யறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்களே வைத்தியராகலாம், நீங்களே வாதாடலாம், இந்த மாதிரி புத்தகங்களை மட்டும் வெளியிடுறதுக்கு ஏன் யாருமே முன்வர மாட்டாங்கிறது ஒரு புரியாத புதிரா இருக்குது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அவங்க வேலையை பார்த்துக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், சம்பாதிக்கணும். இதை தவிர ஒரு வேலை தெரியாது யாருக்கும். இந்த புத்தகத்தை யாருக்காவது தில் இருந்தா, தைரியம் இருந்தா நீங்க காப்பி போட்டு பிரிண்ட் அடிச்சு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கூடி சீக்கிரமா கிரி ஐயா பப்ளிகேஷன் அப்படிங்கிற என்னுடைய சொந்த பப்ளிகேஷன்ல இதை ரிலீஸ் பண்ண போறேன். அடுத்தது நம்ம வாரண்ட் பாலா, அதாவது இவர் பேர் பாலா, இவர் இந்த சட்டத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி முடிச்ச உடனே தன்னோட பேரை வாரண்ட் பாலா BALAW WARRANT BALAW அப்படின்னு மாத்திட்டாரு. இவர் இப்ப புதுசா ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காரு, கடமையை செய் பலன் கிடைக்கும்னு. ஏற்கனவே எழுதின 5 புத்தகங்கள்ல அப்ப இருக்கிற அறிவுக்கும் அப்ப இருக்கிற விஷயத்தை எழுதியிருக்கிறாரு. ஆனா இப்ப எழுதிட்டு இருக்கிற இந்த கடமையை செய் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற புத்தகம் இன்னும் விரிவா நிறைய விஷயங்களோட வெளிவர இருக்குது. அதை எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த புத்தகம் கூடி சீக்கிரம் வெளியே வந்துடும். இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இனிமேல் எந்த வக்கீல்டையும் நாம தொங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு நாமே தீர்ப்பு சொல்லிக்கலாம். நமக்கு நாமே நல்ல தீர்ப்பை நம்ம பக்கத்துல சாதகமா நம்மளால வாங்க முடியும். உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப பல கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேஸை எப்படி தள்ளி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜு சொல்றாராமா, இந்த குற்றம் எந்த பிரிவில் வருதுன்னு தெரியல, அதனால நான் அடுத்த மாசம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்றாராமா. இப்படி நிறைய கேஸ் தள்ளி வச்சுட்டு இருக்காங்களாமா. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இப்படி எந்த ஜட்ஜாவது எனக்கு இது எந்த சட்டத்தின் கீழே வருதுன்னு தெரியலன்னு தள்ளி வச்சா நாம அவரு பேர்லயே கேஸ் போடலாம். எந்த சட்டத்தின் கீழ் வருதுன்னு தெரியாத நீ எல்லாம் ஒரு ஜட்ஜான்னு ஒரு வழக்கு நம்ம போட்டோம்னா அவர் வேலையே போயிடும். இப்படி வக்கீல்கள், ஜட்ஜுகள் இவங்களுக்கே ஒன்றும் புரியாம உட்கார்ந்துட்டு யாரு காசு தராங்களோ அந்த காசுக்காக அவங்க இஷ்டத்துக்கு வக்கீல் தொழிலையும் ஜட்ஜு தொழிலையும் ஊரை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. சந்தேகம் இருந்தா நிமிர்ந்தனல் அப்படிங்கிற புதுசா வந்த படத்தை நீங்க ஒரு தடவை தெளிவா உட்கார்ந்து பாருங்க. காசு கொடுத்தா எதுல வேணாலும் கையெழுத்து போடுறாங்க. எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோன்னு தெரியல. அதனால இந்த புத்தகத்துக்காக நாம எல்லாம் காத்திருப்போம். இந்த புத்தகத்தை அவர் வெளியிடுறதுக்கு அவருக்கு ஒரு 3 இருந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. இப்ப அவர்கிட்ட ஒரு 25,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சில பேர் இந்த சட்ட அமைச்சகம் 25,000 ரூபாய் கொடுத்திருக்குது. ஏற்கனவே இவரால பணம் அடைஞ்சவங்க 1 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்ப அவர் கையில 1,25,000 ரூபாய் இருக்குது. ஆனா இந்த புத்தகத்தை முழுசா எழுதி ஒரு 10,000 பிரிண்ட் போட்டு எல்லா லைப்ரரி, போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், சிறைச்சாலை இதுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு 3 இருந்து 5 லட்சம் தேவைப்படுது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால நான் இவரை போன்ல தொடர்பு கொள்ளும் பொழுது இவர் சொன்னாரு, நான் 1 வருஷமா இந்த பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு பணம் கிடைச்சதுன்னா நான் அந்த புத்தகத்தை எழுதுவேன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இது ஒரு சாதாரண பணம், ஒரு 3 லட்சம் 5 லட்சங்கிறது ஒரு சாதாரண பணம். இதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பணியை செய்யற ஒருத்தர் 1 வருஷம் தேவையில்லாம அலையிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. அதனால நீங்க முதல்ல புத்தகத்தை எழுதுங்க, பணத்தை தேடி ஓடாதீங்க. இருக்கிற 1,50,000 லட்ச ரூபாய் கையில 1,25,000 லட்ச ரூபாய் கையில வச்சுக்கோங்க. நீங்க புத்தகத்தை மட்டும் எழுதுங்க. பணம் தேடுறதுக்காக இனிமேல் நீங்க எங்கேயுமே போகக்கூடாது, அது உங்களை தேடி வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் இப்ப புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறாரு, பணம் தேடி ஓடுறதில்ல. இன்னும் ஒரு 3 மாசத்துல இந்த புத்தகத்தை முடிச்சிருவாருன்னு நம்புறோம். அந்த புத்தகம் வெளியே வந்துருச்சுன்னா இனிமேல் எப்படி ஏற்கனவே நாம செவி வழி தொடு சிகிச்சை அப்படிங்கிற அனாட்டமிக் தெரப்பி மூலமாக மருத்துவர்களுக்கு மருத்துவமே தெரியாது, நமக்கு நாமே வைத்தியர்னு சொல்லி இது வரைக்கும் மிகவும் சிறப்பாக உலக அளவில் பல லட்சம் பேர் குணமாகி நல்லா இருக்காங்களோ, அதே மாதிரி இனிமேல் எல்லா வழக்குகளையும் யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அது பக்கம் தீர்ப்பு சொல்லி நமக்கு நாமே வாதாடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டம். அதனால இந்த புத்தகத்துக்காக காத்திருப்போம். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாருக்காகவும் வாதாட மாட்டேன்னு சொல்றாரு. நான் இப்படி எந்த நோய்க்கும் நான் குணப்படுத்த மாட்டேன், நீங்க தான் உங்க நோய் குணப்படுத்திக்கீங்கன்னு சொல்றனோ அதே மாதிரி வாரன் பாலா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்க கேஸுக்காக நான் வாதாட மாட்டேன், வாதாடுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன், நீங்க தான் போய் வாதாடணும் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால இவர்கிட்ட போய் நீங்க எங்க வழக்கு வாதாடி கொடுங்கன்னு கேட்காதீங்க. அவரு வழக்குக்கு மட்டும்தான் வாதாடுவாரு, மீன் பிடிச்சு கொடுக்க மாட்டாரு, மீன் பிடிக்க கத்து மட்டும்தான் கொடுப்பாரு. ஏற்கனவே நீ வாழ
நீயே வாதாடு அப்படிங்கிற ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இவரால் வாதாடி ஜெயிச்ச ஒருத்தர் பேசின அந்த ஆடியோவை நீ வாழ நீயே வாதாடு அப்படிங்கிற ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீதியா அநீதியா நீதிக்கு சமாதியா அப்படிங்கிற ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது. இது நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். இது ஒரு ஜட்ஜே பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய ஆடியோ வீடியோலாம் வந்திருக்குது. ஆனா இப்ப வரப்போற கடமையை செய் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற புத்தகம் தான் இனி இந்திய வரலாற்றுல சட்டத்தை ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்த போகுது. இவருக்கு வெப்சைட் இருக்கு, www.neethiyai.org neethiyai.org. மறுபடியும் சொல்றேன், neethiyai.org. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இவர் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம். தயவு செய்து உங்க வழக்குகள் சம்பந்தமா இவர்கிட்ட ஒரு 3 மாசத்துக்கு யாரும் பேசாதீங்க. 3 மாசம் கழிச்சு அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல புத்தகத்தை படிங்க. அதுக்கப்புறமா அவரை நேர்ல போய் பாருங்க. எங்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா முதல்ல நான் எழுதின புக்கை படிங்க, வீடியோவை பாருங்க, ஆடியோவை கேளுங்க, அதுக்கப்புறம் கேள்வி இருந்தா பதில் சொல்றேன்னு சொல்ற மாதிரி இவர் யாராவது பார்க்கணும்னா தயவு செய்து எழுதுற புக்கை முதல்ல முழுசா படிக்கணும். அதுக்கப்புறம் கேள்வியோட நீங்க போய் உட்கார்ந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாரு. ஆனா நீங்க தான் வாதாடணும். அவர் ரொம்ப சுலபமா சொல்லி கொடுப்பாரு. நாமளே கோர்ட்டுக்கு போய் வாதாடும் பொழுது கண்டிப்பா ஜட்ஜு வக்கீல் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா எப்ப ஒரு மனிதன் கோர்ட்ல ஏறி வாதாட ஆரம்பிக்கிறாங்களோ இனிமேல் சட்டம் நம்மளை பார்த்து பயப்படணும். அதனால நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கிற சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை இனிமேல் ஒட்டி நாம ஒழுங்கு பண்ணுவோம். இதுக்கு இப்போ அவருக்கு உதவி செய்யணும். நான் உதவி செய்யறதா வாக்கு கொடுத்துட்டேன். அதனால யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவருடைய இமெயில் ஐடி இருக்கு, warrantbala@gmail.com WARRANT warrant BALAW@gmail.com WARRANT warrant BALAW@gmail.com. இந்த மெயிலுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண ஐடியா இருந்ததுன்னா முதல்ல அவருக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுங்க. இந்த 3 மாசத்துக்கு மட்டும் தயவு செய்து வழக்கு சம்பந்தமா யாருமே பேசாதீங்க. யாராவது அதுக்கு பண உதவி செய்யறதா இருந்தா மட்டும் இந்த மெயில்ல அவரை கான்டாக்ட் பண்ணி இப்போதைக்கு பண உதவி கொடுங்க. ஒருவேளை மக்கள் யாரும் கொடுக்கலன்னா நான் அவர்கிட்ட கேரண்டி கொடுத்துருக்கேன். அவர் எப்ப புக் எழுதி முடிக்கிறாரோ அவர் கையில எவ்வளவு பணம் இருக்கோ பாக்கி அமௌண்ட்டை நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால பொதுமக்கள் எத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ எனக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் யாராவது கேட்டு கண்டிப்பா வாங்கி தர முடியும். அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த புத்தகத்துக்காக நாமெல்லாம் காத்திருப்போம். இனி நமக்கு நாமே வைத்தியர் அப்படிங்கிற மாதிரி இனி நமக்கு நாமே வாதாடுவோம் அப்படிங்கிற சப்ஜெக்டையும் உலக மக்களுக்கு கொடுப்போம். அந்த புக்கு வந்தோடனே அதை பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதை மொழி மாற்றம் செய்யணும், ஆடியோ வீடியோவில் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால யாரெல்லாம் வக்கீலாளர்களை ஜட்ஜால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ எல்லாரும் ஒன்று சேருங்க. இனி நாம் எல்லாரும் சட்டத்தில் உள்ள சிக்கல்களை தீர்த்து நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபீஸ் நம்பர் +91 9944221007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்றதா இருந்தா anatomictreatment@gmail.com ANATOMICTREATMENT@gmail.com இல்லைன்னா healerbhaskar@gmail.com HEALERBASKAR@gmail.com anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.